தேர்தல் வருது, சொந்த பிற தேர்தல் நின்று தான் ஆகணும். நாம் எதிர்க்கிறது யாருக்குங்க? யாரை? 2 பெரிய ஜாம்பவான்கள் அசுர பலத்தோட இருக்காங்க. அசுர பலத்தோட. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள ஆட்சியில் கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். இப்போ இல்லை, அவருடைய வாரிசை நிரூபிக்கணும். அவருடைய வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும். அந்த நிர்பந்தம், வாழ்வா சாபா அப்படி நிர்பந்தம், பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு, எந்த யுக்தியோட பண்ணுவாங்க. அவங்கள சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு, அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு. ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சு, இதை நான் அப்போவே சொன்னேன். எப்போன்னா, அண்ணாத்த படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது முதல்ல என்ன இருந்துச்சுன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய செட்டில் கொரோனா தாக்கம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு நியூஸ் வந்தது. அதன் பிறகு கொஞ்ச நாளில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஒருவேளை கொரோனா பாதிப்பாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நிலைமை வந்தது. அப்போ இவர் சொல்கின்ற விஷயத்தை பார்த்தால், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இவரை கூப்பிட்டு பேசியிருக்கும். நீங்கள் அரசியலிருந்து நீங்கள் வரல, ஏன்னா இவர் தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அநேகமாக இவர் ஒன்று பிஜேபி கூட போயிருப்பார், அப்படி இல்லைன்றால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போயிருப்பார். ஆக மொத்தத்தில் இது திமுகவுக்கு பெரும் சர்க்கிளாக இருந்திருக்கும். அப்போது நிச்சயமாக நான் அடித்து சொல்வேன், அந்த படத்தை எடுத்த கலாநிதி மாறன், சன் குழுமம், திராவிட இயக்கம் அவரை கூட்டு மிரட்டிருக்கும். நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிட்டு கொரோனாவில் நீங்கள் செத்து போயிட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா கொரோனாவில் அன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் இறந்தாங்க. ஆனாலும் அதை ரீபோஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணவும் முடியாது. ஏன்னா கொரோனா உலகம் முழுக்க ஸ்தம்பித்தது. ஸோ அந்த கொரோனான்ற பெயரை வைத்து இவர்கள் அன்றைக்கு இவரை பயன்படுத்திப்பார்கள் என்பது நான் இதற்கு முன்பு என்னுடைய காணொலி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு அதை மறைமுகமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 ஜாமான்கள், ஒன்று 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, அது யார்? கலைஞர் குடும்பம். இன்னொன்று கஜானாவை அதிகமாக வச்சுருந்தாங்க, அது யார்? அனைத்து அண்ணா திராவிட கழகம். இதனால் தான் அவர் திடீரென்று அரசிலிருந்து பின்வாங்கினார். பிறகு நான் அரசியலிருந்து என்ன செய்வேனோ அதை மக்களுக்கு செய்வேன் என்றும் இவரே பேசினார். இப்போ புரிகிறதா? நான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ அரசியலை ஓரளவுக்கு நான் எனக்கு கணித்தேன், ரஜினிகாந்த் அவர்களும் கணித்தேன். இன்று இந்த வீடியோ மூலமாக இது நிரூபணமாகி இருக்கு.